ஸோ எல்லாருமே ஆண்ட்ரூ டேட் டிஸ்டன்ட் ரேட்லாம் பார்த்து நானும் அவர் மாதிரி ஏர்ன் பண்ணணும், நானும் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும், அவரை பார்த்து மோட்டிவேட் ஆகி பூஸ்ட் ஆகி நானும் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிருப்போம். அண்ட் சில பீப்புளாக நான் ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணி இவ்வளோ ஏர்ன் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மா ரிட்டையர் பண்ணிட்டேன், இது அதுன்னு சொல்கிறாங்க. சில பீப்புலாம் ரியல் வேர்ல்ட் டோட்டலி ஸ்கேம் அது இதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத நினச்சி உள்ளே போய் பை பண்ணால் யுவர் கார்டு இஸ் நாட் அக்செப்டட் அப்படின்றது வரும். ஏன்னா நம்மளுக்கு இந்தியாவில் வந்து அது அக்செப்ட் ஆகாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு நடக்குது. அண்ட் செகண்ட், இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி கிரிப்டோவில் வாங்கணுன்றதை சொல்லி தர போகிறேன். இஃப் யூ ஆர் அ கை ஹூ நோஸ் ஹவு டு யூஸ் கிரிப்டோ ப்ரோ, எனக்கு கிரிப்டோலாம் நல்லா யூஸ் பண்ண தெரியும், எனக்கு லிங்க் தான் ப்ரோ கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். எல்லா லிங்க்குமே 1 month 3 month 1 year 3 லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் வேணும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் என்ன சொல்ல போகிறேன்னா எப்படி நம்ம கிரிப்டோ பேமெண்ட்டை வந்து பண்ணி ரியல் வேர்ல்டில் ஜாயின் பண்ணுறதுன்னு மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் கிரிப்டோ யூஸ் பண்ணுறதுக்குனா இந்த வீடியோ தர முடிச்சுக்கலாம். லிங்க் கீழே இருக்குது, நீங்கள் கேன் டெஸ்ட் ஜாயின் பண்ணேன். நான் மோஸ்ட்லி பைனான்ஸ் தான் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவேன். ஸோ வளவலான்னு பேசாமல் எப்படி பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்லி தரேன். ஸோ நான் பைனான்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி லாகின் பண்ணுவோம் இதெல்லாம் தெரியாதுன்னா வேறு யூடியூப் வீடியோ பார்த்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த சர்ஃபேஸ் தான் வரும். ஸோ நான் எங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்டிங்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இப்போ நம்ம எப்படி ஃபோன்பே, பேடிஎம், ஜிபேலாம் வந்து ஒரு நம்பர் வாங்கி சென்ட் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுறோம், இல்லை யூபிஐ வாங்கி சென்ட் பண்ணுறோம், அதே மாதிரி தான். சர்ஃபேஸ் வந்தோடனே நீங்கள் அங்கே மேலே சர்ச் பாக்ஸ் ஒன்று தெரியும். ஸோ அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு யூஎஸ்டிடின்னு வாங்கலாம். இதில் யூஎஸ்டிடி வழியாக வாங்கலாம், இல்லை யூஎஸ்டிடிசின்னு வழியாக வாங்கலாம். இது 2 வழியாக தான் நம்ம வாங்க முடியும். நான் எப்பயுமே வந்து யூஎஸ்டிடியில் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர் அதான் சர்ச் பண்ணாரு. ஸோ அதுலேருந்து நான் அப்போதுலேருந்து அதை தான் வாங்குறேன். ஸோ நீங்களும் அதை டைப் பண்ணிங்கன்னா யூஎஸ்டிடி நீங்கள் வந்து இங்கே கீழே பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்லேருந்து 3வது. ஸோ யூஎஸ்டிடி நீங்கள் கிளிக் பண்ண உடனே இட்ஸ் லைக் 86.5 அப்படின்ற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வருதா. ஸோ அது கீழே பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு பே, நீங்கள் வந்து இன்கம் வழியாகவும் போடலாம், இல்லை கிரிப்டோ வழியாகவும் போடலாம். ஸோ நீங்கள் ஐ வாண்ட் டு பே, நான் வந்து 5659 போட்டிருக்கேன்னா நம்மளுக்கு வந்து 65 யூஎஸ்டிடி வருது. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து $49 தான் தேவை. ஸோ அது டோட்டலி $50 வச்சுப்போம். $50 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுலேருந்து நம்ம வாங்கும்போது ஒரு கேஸ் ஃபீன்னு ஒன்று போகும். இட்ஸ் லைக் $8. நான் ஃபஸ்ட்டு வாங்கும்போது இட் வாஸ் $6. அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது $7. அதுக்கப்புறம் வாங்கும்போது $8. இப்போ பார்க்கும்போது $6 கிட்டே இருக்குது, 5.50 கிட்டே இருக்குது ஏதோ சம்திங். ஸோ இங்கே வந்து நீங்கள் வாங்கும்போது 65 காட்டுதா ப்ரோ, எங்கேயோ இருக்குது 15 எக்ஸ்ட்ராவாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும். இதில் வந்து ஐஎம்பிஎஸ் வாங்கி நீங்கள் 58.49 வாங்கிக்கலாம், இல்லை யூபிஐ வச்சு 58.39 வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்டு வச்சு 63.49 இப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே என்னன்னா ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு 50 தேவை. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபீ இருக்குல்ல, அந்த சென்ட் பண்ணுற கேஸ் ஃபீ, ஸோ அது வந்து ஒரு $6 இப்போ இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அது ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து $6 வச்சுக்கோங்க. ஸோ 56 நம்மளுக்கு வரணும். ஸோ 56 வர மாதிரி இங்கே செட் பண்ணிவிட்டு அதை அங்கே நீங்கள் அந்த ரேட் இருக்குல்ல அதை கம்மி பண்ணிக்கோங்க. அது 5650 போட்டுருங்க. திருப்பி பேக் வந்து 5500 போட்டு பாருங்கள். ஸோ அங்கே ஒரு காயின் காட்டும், அது ஆக்சுவலாக வராது. உள்ளே வந்தீங்கன்னா யூசி லைக் ஒருத்தர் வந்து 556 தரான், 57 தரான் அப்படின்னு சொல்லி. ஸோ 57 யூபிஐனா யூபிஐ, அது எது வேணுமோ நீங்கள் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்புறம் போர்ட்ஃபோலியோவில் வந்து யூஎஸ்டிடி வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது வாங்குறதுக்கு என்னென்ன ஆகும்னா அவங்களே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த சேட்டில் வந்து மெசேஜ் தான் நடக்கும். நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, சேம் ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும், சேம் நேம் தான் யூஸ் பண்ணணும். சில பீப்புளில் வந்து ஆதார் கார்டு ஃபோட்டோ, பேன் கார்டு ஃபோட்டோலாம் கேட்பாங்க. உங்களுக்கு அது தர இஷ்டம் இல்லைன்னா வேறு பர்சனை ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு யூ கேன் பே பண்ணிட்டு அப்புறம் அவங்க நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஐ ஹேவ் பேட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் போயிடும், அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. காயின் வந்து உங்கள் இதில் வந்துடும், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்துடும். ஸோ பைனான்ஸ் உள்ள ஸ்டார்டிங்கில் போகும்போது கீழே ரைட் சைட் கார்னரில் வந்து போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே அதில் நிறைய என்னென்ன காயின் நீங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அந்த எல்லா காயினுமே காட்டும். ஸோ அதில் யூஎஸ்டிடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் காட்டும். ஸோ இது கீழே லெஃப்ட் சைடில் வந்து ஆட் ஃபண்ட் இருக்கும். அது வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா பை பண்ணுறதுக்கு. டேக் அவுட்னா வெளில எடுக்கிறது, யூ கேன் செல் ஆர் யூ கேன் வித்ரான்றது வேறு அக்கௌண்ட், P2P, பர்சன் டு பர்சன் அப்படின்றது. ஸோ டேக் அவுட்னு கிளிக் பண்ணோன்னே வித்ரா அப்படின்றது வரும். செல் அது 2 ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதில் நீங்கள் வித்ரான்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மேலே அட்ரஸ் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து யூஎஸ்டிடி லிங்க் இருக்கும், யூஎஸ்டிடிசியோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டணும். இந்த லாங் ப்ரெஸ் டு பேஸ்ட் அப்படின்னு ஒரு இருக்குல்ல அட்ரஸில் அது பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து நெட்வொர்க்கில் வந்து எத்தீரியமில் வந்து ERC20 இதுதான் நீங்கள் சூஸே பண்ணணும். நீங்கள் அந்த ரியல் வேர்ல்டோட பேஜில் பார்த்தீங்கன்னாலும் அவங்க அந்த தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆல்வேஸ் சென்ட் அஸ் வித் திஸ் நெட்வொர்க் மட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேறு நெட்வொர்க்கில் பண்ணிங்கன்னா வேறு எங்கேயாவது போயிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே நீங்கள் அப்படியே வித்ட்ராவல் அமௌண்ட், ஸோ எவ்வளோ அனுப்பணும் அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 56ன்னு போட்டதுமே என்ன ஆச்சுன்னா நான் கீழே ரிசீவ் அமௌண்ட்டுன்னு ஒன்று காட்டுதா 50.50, இது வந்து அவங்களுக்கு போகும். பேலன்ஸ் வந்து நெட்வொர்க் ஃபீ 5.5 வந்து எடுத்துப்பாங்க. ஸோ 50.50 போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 56 நம்ம சென்ட் பண்ணணும். ஸோ 56ஓட அமௌண்ட் வந்து எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க. அந்த டைமில் வந்து ஒருத்தர் ஒரு ரேட்டில் தருவோம். ஆக்சுவல் ரேட் வந்து 86, ஒருத்தர் வந்து 82ல் தருவான், ஒருத்தர் வந்து 83ல் தான், 93ல் 92 அந்த மாதிரி ஒருத்தர் தருவான். ஸோ அது எவ்வளோ அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரியல் வேர்ல்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ ரியல் வேர்ல்டில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கணும், உங்கள் மெயில் ஐடி உங்கள் நேம் மட்டும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிப்டோ போனதுமே அவங்க அட்ரஸ்க்கு உங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் பீன் லாகின் அப்படின்னு சொல்லி.
ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வீடியோ செஷனாக தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அது 1 year பிஃபோர் நான் பண்ணிட்டேன். அதில் வந்து டெலகிராம் பற்றிலாம் பேசியிருப்பேன், அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. பிகாஸ் அதுவும் லிங்க் தான். இப்போ அந்த சேனல் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1 month சேரணும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, 3, 1 எல்லாத்துக்குமே இருக்குது. 2 years வேணும்னா நான் கீழே ஆட் பண்ணியிருக்கிறேன். யார் வேணுமோ ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்மளால் கிரிப்டோ வச்சு மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும், வேறு எதுவுமே ஜாயின் பண்ண முடியாது. இதில் என்ன ஒன்றுனா, இப்போ நீங்கள் 1 month ஜாயின் பண்ணிங்கனாலும் அந்த $6 இருக்குல்ல, அதுதான் கேஸ் ஃபீ. 3 months ஜாயின் பண்ணணும், அதே $6 தான் கேஸ் ஃபீ. ஒரு மாதமாக வாங்குறேன் அப்படின்ற பட்சம் என்ன ஆகும்னா, இப்போ 5,000 6,000 வச்சு 5,500 வச்சுப்போம். ஸோ என்ன ஆகும், டோட்டலி கேஸ் ஃபீ 6ன்னு சொல்லி போவோம். ஒரு 100னா $600 கேஸ் ஃபீஸ் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஸ் ஃபீஸாக மாறும். இப்போ 6 இருக்குது, நான் வாங்கும்போது 8 இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி வாங்கும்போது 6 இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எப்போ அது ஒரு இதுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். உங்களுக்கு அது அந்த கேஸ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது ப்ரோ எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படி ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஹாய்ன்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க, இதுதான் கொஸ்டின், இதுதான் டவுட் அப்படின்னு சென்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் எப்படி 1 lakh ரியல் வேர்ல்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.